அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 29/3/2025 முதல் சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சனி காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இனி நடக்க போகும் அதிசயம் என்ன? குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். நவகிரகங்கள்ல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அழைக்கப்படுகிறாரு. சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனி ஆவார். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் கொன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேச தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகவியல் அறிவு, பல மொழிகளில் பண்டித்தியம், விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர். கிரக வரிசையில் 6வதாக வருபவர். கிழமைகளில் சனிக்கிழமை ஆதிக்கம் செலுத்துபவர். அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகம் ஆகுங்க. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலத்தை பார்க்கும் போது குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 3ஆம் பார்வை 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனுசு ராசினியர்கள் எல்லோரிடமுமே கண்டிப்பும் கட்டாயமும் உள்ள தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்களாக இருக்கக்கூடியவர்கள், வாக்கு தவறாதவர்கள், உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழை அடைய விரும்பக்கூடியவர்கள், குறிக்கோள்களுடன் வாழ்ந்து வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய தனுசராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களது தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் ரண ரூண ரோகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் ராசி பார்க்கிறாருங்க. இந்த பார்வையின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி துவங்குவதால் உடல் சோர்வு அதிகரிக்கலாங்க. வருமானம் சீராகவே இருக்கும் என்றாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றுங்க. அதே போல் நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் கவனமாக இருங்க. அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதிவேலைகள் ஈடுபடலாம். கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குது. பகைகள் விலக இருக்குது. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எல்லா வசதிகளும் கிடைக்கும். அதே போல் தர்ம சிந்தனை அதிகரிக்குங்க. நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்க பெற இருக்கீங்க. எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர்கள். நீங்கள் நன்மைக்காக போராட தயங்குவார்கள். மனக்கலக்கம் உண்டாகுங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டி இருக்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவீங்க. அதே போல் பணவரத்துக்கு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாக இருக்குது. நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். அதே போல் வீண் செலவு, உடல் நல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தொழில் வியாபாரம் சிறப்படையுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குது. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாக இருக்குதுங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு,
உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்க பெற இருக்கீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு தற்போது நீடிக்க இருக்குதுங்க. தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க எதிர்பாராத முன்னேற்றங்களை நீங்கள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் உற்சாகம் இருக்குங்க. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க. அதேபோல் அன்பு அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஏற்படலாம். பேச்சில் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கை கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அவர்கள் உங்களை மதிப்பது மனதிற்கு இதம் அளிக்குங்க. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மனதில் வீண் குழப்பம் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரித்து லாபம் பெருகுங்க. கால்நடைகளால் நல்ல வருமானம் கிடைக்கும். எனவே புதிய கால்நடைகள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட இருக்கீங்க. பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை திருப்பி செலுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்குங்க. வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அவை முடிவதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்களுக்கு இக்காலகட்டங்களை கலைத்துறையினர் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உதவுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. செலவுகள் இருக்கதாங்க செய்யும். அதிக நேரம் உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து. அதே போல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகுங்க. அதே போல் தொண்டர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது நன்மை தருங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழுங்க. உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவதற்கான ஒரு சிறந்த காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகுங்க. அதே போல் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகுங்க. கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் தருங்க. சக மாணவர்களுடைய நட்புகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர். நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க. இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.